+2 முடித்தவங்க அல்லது +2 இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க அவங்க கூட இந்திய இராணுவத்தில் சேரணும் அப்படின்னா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன் 2026 அந்த எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் எழுதி இந்தியன் ஆர்மியில் அல்லது இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் சேரலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா upsconline.nic.in அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன் 2026 இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 30, 2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆங்கிலத்தில். அதை நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டேட் 30/12/2025 மாலை 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா 198 மேல் 10 ஃபீமேல் மொத்தம் 287 டோட்டல் இருக்குது. நேவியில் பார்த்தீங்கன்னா 37 மேல் 5 ஃபீமேல் 42 இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் வந்து ஃப்ளையிங்கில் ஒரு 90 மேலுக்கு, ஃபீமேலுக்கு 2 92. கிரவுண்ட் டியூட்டிஸ் வந்து மேலுக்கு 16, ஃபீமேலுக்கு 2 மொத்தம் 18. கிரவுண்ட் டியூட்டிஸ் நான் டெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேலுக்கு 2 ஃபீமேல் மொத்தம் 10 இருக்குது. அதே மாதிரி நேவல் அகாடமியில் 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து மேலுக்கு 21, ஃபீமேலுக்கு ஒரு 3 மொத்தம் 24 இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் 370, ஃபீமேல் 24 மொத்தம் 394 வேக்கன்ட் இருக்குது. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி அங்கெல்லாம் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆர்மி விங் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10+2 அந்த ஸ்கீமில் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி எதாக இருந்தாலும் சரி. ஏர்ஃபோர்ஸ், நேவல் அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஏர்ஃபோர்ஸ், நேவல் இது ரெண்டுத்துக்கும் 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கணும். அந்த ஸ்கீம் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். மீதி இந்த ஆர்மி விங் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்க கூட விண்ணப்பிக்கலாம். அப்புறம் நீங்கள் பாஸ் ஆன பின்னாடி அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் அடுத்த லெவலில் திரும்பவும் விண்ணப்பிக்கணும். அந்த ஜாயிண்ட் இந்தியன் மிலிட்ரி அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அப்புறம் திரும்பவும் விண்ணப்பிக்கணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் எக்ஸாம் 300 மார்க்குக்கு. அதே மாதிரி ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம், அது வந்து ஒரு 600 மார்க்கு, மொத்தம் 900 மார்க்கு. அது இல்லாமல் எஸ்எஸ்பி இன்டர்வியூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒரு 900 மார்க்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், அதில் வந்து பிரச்சனையும் கிடையாது. ஹிந்தி, இங்கிலீஷ் இது ரெண்டில் தான் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. சிலபஸ் எல்லாமே 12th லெவல் தான். ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து பணிபுரியணும் அப்படின்னா விண்ணப்பிங்க. லாஸ்ட் டேட்டு 30/12/2025 மாலை 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. விண்ணப்பிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.